பெரிய அமுதம் சாப்பிடுறாங்க, அமிர்தம் மாதிரி இருக்கு, தேவாமிர்தம் பஞ்சாமிர்தம் கேள்விப்பட்டிருக்கோமா? அப்ப அமிர்தம்னா என்னன்னா கிடைக்காத பொருள்னு அர்த்தம். கரெக்டா? எப்பயாவது ஒரு தாட்டி கிடைக்கும், ரொம்ப அபூர்வமான ஒரு பொருள். அதே மாதிரிதான் இது ஒரு அமுத கரைசல். அமுதம் மாதிரி இந்த கரைசல் வந்து அபூர்வமானது, இது ரொம்ப அரிய வகையானது, வேல்யூடானதுன்னு அர்த்தம். கரெக்டா? இது பேர் அமுத கரைசல். இது எதுக்கு அப்படின்னு கேட்டா தழை சத்தை வந்து அதிகரிக்கிறது, செடியெல்லாம் வளர்றதுக்கான வளர்ச்சி ஊக்கி. இது வந்து எல்லா செடிகளையும் தாவர வளர்ச்சி பருவத்துல செடியை வளர்க்கக்கூடிய ஒரு கரைசல். இது ஒரு ஊக்கி, வளர்ச்சி ஊக்கி, ஊக்கப்படுத்துறது. கரெக்டா? இதுக்கு தேவையான பொருள் வந்து மூணே பொருள் தான். இது என்னன்னாக்கா சாணி வேணும். கரெக்டா? சாணி கிடைக்கும் தான் நம்ம கிட்ட. சாணி, அடுத்தது வந்து கோமியம், மாட்டு கோமியம், அதுக்கு அடுத்தது வெல்லம், அதுக்கு அடுத்தது வெல்லம். என்ன பொருள் வேணும் இதுக்கு? சாணி, வெல்லம், கோமியம், இவ்வளவுதாங்க. இது வந்து எவ்வளவு சாணி போடணும், எவ்வளவு கோமியம் போடணும், எவ்வளவு வெல்லம் போடணும் அப்படின்னா, வெல்லம் வந்து ஒரு இனிப்புக்கு போடணும். சாணி வந்து நீங்க ஒரு ஏக்கருக்கு போதும்னா இதால ஒரு கூட நிறைய இருந்தா போதும், ஒரு கூட நிறைய போதும், 20 கிலோ அதிகபட்சமா இருந்தா போதும் ஒரு ஏக்கருக்கு ஒரு முறை. மாட்டு கோமியம் வந்து அதிகபட்சம் 20 லிட்டரு, இல்ல கிடைக்கல 10 லிட்டர் தான் கிடைச்சிருக்கு, பரவாயில்லன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. வெல்லம் வந்து 2 கிலோ இருந்தா போதும், ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ வெல்லம். இந்த சாணி, வெல்லம், கோமியம் இது மூணு நல்லா பிசைஞ்சு தயிர் போல கூழ் போல நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு அப்படியே நீங்க மூடி வச்சா போதும். இன்னைக்கு 12 மணிக்கு தயார் பண்றீங்களா, நாளைக்கு 12 மணிக்கு இது ரெடி ஆயிடும். நீங்க எடுத்து தண்ணி பாய்ச்சும் போது தண்ணி ஓடுதுல வாய்க்கால்ல, நீங்க அதுல ஊத்தி விட்டீங்கன்னா போதும், அது பாட்டு தண்ணியில போயிடும். இல்ல எனக்கு வீட்டுல ஃப்ரீயா தான் இருக்கேன், வேலை இல்லாம இருக்கா, நீங்க பிரேயர்ல அடிக்கிறதா கூட ஒரு டேங்குக்கு இது ஒரு மக்கு இதை எடுத்து ஊத்தினா 15 பங்கு தண்ணி கலந்து நல்லா கலைக்கிட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணாதான் நல்ல செடி வளரும். எல்லா செடிகளுக்கும் இது வந்து பயன்படுத்தலாம், யூரியா வாங்கன்ற அவசியமே கிடையாது. கரெக்டுங்களா? சரி, இது யாராவது ஒருத்தவங்க செய்யுங்களா? யார் செய்யறது? யார் சாணியில கை வைப்பீங்க? அந்த 2 பேரும் இல்ல, வாங்க இப்படி 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 அந்த பக்கம் போயிடு. அவங்க தயார் பண்றாங்க, இவங்க தான் தயார் பண்றாங்க. அப்படி இருங்க இருங்க இருங்க, கொஞ்சம் மெல்ல மெல்ல இருங்க, மெதுவா ஊத்துங்க. உட்காருங்க, நீங்க உட்கார்ந்து செய்யுங்க. நீங்க உட்காருங்க. ஊத்துருங்க, ஊத்துருங்க எல்லாத்தையும் ஊத்துருங்க. வெள்ளத்தை அப்புறம் நல்லா வருங்க. ஃபர்ஸ்ட் நல்லா பிசைங்க, கரைங்க, நல்லா கரைங்க. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்க. கொஞ்சோண்டு கட்டி இல்லாம நல்லா கூழ் கரைப்பீங்க தானே? போதும் போதும். பாதி வெள்ளம் போடுப்போம். அடியில் விட்டு நல்லா இது பண்ணுங்க. கையை கழுவிக்கலாம், கையை கழுவிக்கலாம். அதை கொண்டு வாங்க, அது சூப்பர் சூப்பர். கொண்டாங்க.
பரவாயில்ல பரவாயில்ல. கரைஞ்சிச்சா? எடுத்து ஊற்றுங்க, அது கரைஞ்சிடும். நல்லா கெட்டிப்பா பிடிச்சிக்கணும். ஊற்றுங்க. அது நல்லா வலிச்சு ஊற்றுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி. தண்ணி கொஞ்சம் தண்ணி. நேரம் தெரியுமா? வச்சிரு ஒன்றும் ஆகாது. நில்லுங்க நேரம். இப்போ சொல்லுமா என்னென்ன செஞ்சீங்க? சொல்லுங்க. இப்போ என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. இதுக்கு பேர் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வச்சிரு வெயிட்டு தாங்க இதை தூக்க முடியல. இவங்க தான். சொல்லுப்பா என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. இது வந்து வெல்லம், மாட்டு கோமியம், சாணி. பரவாயில்ல விடுங்க. விட்டுருங்க ஒன்னாவது விட்டுருங்க. மூணும் சேர்த்து கலக்கி பானையில ஊற்றி வச்சு இன்னைக்கு 12 மணிக்கு செஞ்சா நாளைக்கு 12 மணிக்கு எடுத்து நம்ம தண்ணி பாய்க்கும் போது அதில் கொஞ்சம் ஊற்றிட்டா அது வயலுக்கு பண்ணிச்சுன்னா நல்லா பயிர் வளரும், நல்லா இருக்கும். சரி, கொஞ்சம்னா இவ்வளவா எல்லாத்தையுமா கேட்கணுமா இல்லையா அந்த கேள்வி? 1 லிட்டரு இதுல 1 லிட்டர் எடுத்தோம்னா சொல்லுங்க. 15 லிட்டர் தண்ணி எடுத்து கரைசல்ல 1 லிட்டரு தண்ணி 15 லிட்டர் எடுத்து ஊற்றி கலந்து தண்ணியில விட்டா வயல்ல அது இதாயிடுச்சுன்னா செடி நல்லா வளரும். வேற என்ன? இப்போ அவங்க வந்துட்டு சாணி எவ்வளவு வேணும், கோமியம் எவ்வளவு வேணும்னு சொன்னார் தானே, வெள்ளம் எவ்வளவு வேணும்னு சொன்னார் தானே? சொன்னாங்க கரெக்டா. கோமியம் இங்க சொல்லுங்க. 20 லிட்டரு. வெள்ளம் எவ்வளவு? சரியா சொன்னாங்களா? சொன்னாங்களாம்மா? சொன்னாங்களா? வெள்ளம் 2 கிலோ, சாணி கோமியம் 20 லிட்டர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு எத்தனை நாள் வச்சிருக்கலாம்? 1 வாரமா 10 நாளா? 1 நாள் 24 மணி நேரம். கேட்ட உடனே சந்தேகம் வந்துருச்சு. ஒரு 15 நாள் ஏற்கனவே பழசுக்கு தான் 15 நாள். இது வந்துட்டு 1 நாள் வச்சிருந்தா போதும். இது எப்ப செய்யணும்? செடி வளர்றதுக்கு. செடி வளரக்கூடிய காலத்துல மட்டும் சும்மா இருக்கும்போது செஞ்சு வச்சு பிரயோஜனம் இல்ல. முன்னாடி வரைக்கும் புரியுதா? எப்ப செய்யணும்? இவங்களுக்கு அந்த சந்தேகம் மறுபடியும் சொல்லுங்க. பூ வைக்கிற காலத்துல. முன்னாடி. புரியுதா? இதுக்கு செலவு ஏதாவது இருக்குதா? வெள்ளம் மட்டும்தான் நம்ம காசு கொடுத்து வாங்குறோம், அவ்வளவுதானே? செய்யலாமா? இதை நிலம் வச்சிருக்கிறவங்க பயிர் வைக்கிற காலத்துல பூ வைக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு 2 நாளைக்கு 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே செஞ்சு செடிக்கு தெளிச்சிங்கனாக்கா காய் நல்லா பிடிக்கும், பதர் வராம இருக்கும் சொன்னாரா? சரிதானா? இதை செய்யலாம் இல்லையா? ரொம்ப நன்றி. இது யாரு செஞ்சவங்க? 2 பேரு வாங்க. அந்த அம்மா செஞ்சாங்க. உன் பேர் சொல்லுங்க. உண்ணாமலை, மீனா 2 பேரும் வந்து அமிர்த கரைசல் செஞ்சிருக்கிறாங்க. நாளைக்கு அவங்க நிலத்துல செய்யறாங்களா நான் வந்து பார்ப்பேன். அந்த இது கரைசல் செஞ்சவங்க யாரு? கேன் சுமதியும் அன்னலட்சுமி சுமதி. என்ன செஞ்சீங்க? சொல்லு பேர் என்ன சொன்னுங்க? பேர் சொல்லுங்க. தேங்காய் மோர் கரைசல். அதுக்கு என்னென்ன போட்டீங்க? தேங்காய் அப்படியே போட்டோமா? வாழைப்பழத்தை அப்படியே போட்டோமா? கேட்டதுக்கு யார் சொல்றது? சொல்லுங்க. நீங்க வரிசை சொல்லுங்க.
இந்த மாதிரி 2 வார்த்தை பேசுங்களா. நீங்க என்ன போட்டீங்க? சரி, அப்படி இல்ல சொல்லுங்க. பழம், வாழைப்பழம், வெல்லம், தேங்காய், தயிர் 4 மிக்ஸ் பண்ணீங்க. தேங்காய் எவ்வளவு போட்டீங்க? இது வந்து டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக 3 போட்டோம். ஒரு ஏக்கராவுக்கு எத்தனை தேங்காய் சொன்னாரு? 6 பழம். எத்தனை தேங்காய்? 6 தேங்காய். தயிர் தயிர் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு வேணும்? 2 லிட்டரு தயிர். வெல்லம் 2 கிலோ. 2 கிலோ வெல்லம், 2 கிலோ தயிர், 1/2 கிலோ வெல்லம். இல்ல நான் திருப்பி சொல்றேன். உங்களுக்கு கேக்குறாரு டவுட்டா சொல்றீங்களான்னு கேக்குறேன். தேங்காய் எவ்வளவு போட்டணும்? 6 தேங்காய். பழம் இப்ப புரியுதா எவ்வளவுக்கு? இது 1 ஏக்கராவுக்கு. எப்ப போடணும்? எப்பமா போடணும்? அந்த முன்னாடி செஞ்சாங்களா, ஒரு கேன்ல அடைச்சு வச்சாங்களா, அது எப்ப போடுறது? செடி நடும்போதா? பூ வரும்போது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தேங்காய் மோர் கரைசல் வந்துட்டு பூக்கிற பருவத்துல அதை கொடுத்தாக்கா பூ உதிராது, காய் பிடிக்கும், திரட்சியா இருக்கும், அழுகல் நோய் அல்லது காயில வந்து மொட்டுலயே உழுவுறது அது மாதிரி எதுவும் இருக்காது. அதுக்காக தேங்காய் மோர் கரைசல் கொடுக்குறோம். இந்த அமுத கரைசல் வந்துட்டு பயிர் வளரும் போது கொடுக்கறது. 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? புரியுதா? இப்ப எல்லாமே திருப்பி கேட்டா சொல்லுவீங்களா? அடுத்த ட்ரைனிங்ல இதை மறுபடியும் கேட்பேன். வேற ட்ரைனிங் எடுத்து கொடுப்போம். வேற ட்ரைனிங்ல வரும்போது பழசு என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நீங்க சொல்லணும். எத்தனை பேர் இதை அவங்க வீட்டுல பண்ணிருக்கீங்கன்னு கேட்போம். நீங்க எவ்வளவு தூரம் பண்றீங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நிறைய சப்போர்ட் பண்ண போறோம்.